அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். நம்ம இறையன்பு ஐயா அவர்களுடைய நூல் வாசிப்பு இதெல்லாம் பார்த்தோம். அவர்களுடைய நூலை தோன்றியது என் சிந்தைக்கு அப்படிங்கிற நூல் ஒன்று வாசித்தேன். அதில் அவர் பார்த்த குறும்படங்கள் பற்றி எழுதியிருந்தார். அதில் ஒரு குறும்படம் பரிசு. ஒரு சிறுமி இருக்கா. அவளுக்கு மிதிவண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அப்பா ஒரு குடிகாரர். அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு மிதிவண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவளை அதுக்காக அவள் சின்ன உண்டியலில் அப்பப்போ கிடைக்கிற காசை போட்டு போட்டு வச்சுருக்கா. அவங்க வீட்டில் ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க அம்மா தேநீர் போட்டுட்ருக்காங்க. அப்போ தேநீரை போட்டு அந்த இது இருக்குள்ள பொடி மிச்சம் அந்த கடைசியில் இருக்கிற சக்கை இதெல்லாம் அதை போய் ஒரு செடியில் போடலான்னு சொல்லி ஆசைப்பட்டு போட போகிறா. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க அம்மா திட்டுறாங்க. நீ இப்படிலாம் ஒன்றும் செடியெல்லாம் வளர்க்க வேண்டாம், அதை தூக்கி போட்டுருவேன்னு அவங்க அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் சொல்கிறாங்க. அவள் அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டு அது செடியில் அதை போட்டு போயிடுறா. பார்த்தா அவங்க ஊரில் பயங்கரமாக வெள்ளம் வந்துடுது. அப்போ எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லோரும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா கோச்சிக்கிட்டு கோவப்பட்டு குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில் போயிடுறாரு. இவளும் அந்த செய்தியில் பார்க்குறா, இந்த மாதிரி பயங்கரமாக வெள்ளம் இதெல்லாம் வந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு. உடனே இவளுக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய அந்த காசு சேர்த்து வச்சுருக்கா இல்லையா, அதில் வச்சு நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியலில் மிதிவண்டிக்காக தான் வச்சுருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாளேன்னு வேகமாக அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறா. இந்த சிறுமியோட இந்த செயலை பார்த்து எல்லாருடைய செய்தியாளர்கள் மற்ற எல்லாருடைய கவனமும் ஈர்த்துது. இந்த குழந்தை மிக அழகாக இது மாதிரி கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு செய்தியில் எல்லாத்துலேயும் பரவிடுது. அவளை பேட்டி காண்றாங்க. அவள் சொல்கிறா, எனக்கு மிதிவண்டி வேணுங்கிறதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி செய்தியை பார்த்தோம் நான். உடனே அவளுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த குழந்தை இல்லாமல் ஏழையாக இருந்து கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு அதை பரிசீலிக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வெக்கமாக தலை குனிஞ்சிடுறாரு. நம்ம செயல் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் திருந்திடுறார். ஒரு நல்ல செயல் எப்படி அடுத்தடுத்து நல்ல செயல்களை உருவாக்குது, தொடர் சங்கிலியாகவே இருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக இறையன்பு ஐயா இந்த பரிசு அந்த பெண்ணுக்கு பரிசாக இது கிடைக்கிது.